நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் காண இருப்பது சனி வக்கர பயிற்சி பலன். வருகின்ற பரபவ ஆண்டு ஆனி மாதம் 31ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் ஆரம்பித்து கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். ஆங்கில தேதிப்படி 16/7/2026 அன்று சனி வக்கரம் ஆரம்பித்து 30/11/2026 அன்று சனி வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். பார்த்தீங்கன்னா ஒரு 139 நாட்கள். தற்போது சனி பகவான் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் மாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவானுடைய வக்கர காலம் நவம்ச கட்டத்தில் துலாம் ராசியிலிருந்து கன்னி சிம்மம் வரை 3 ராசிகளை பின்னோக்கி செல்வார். வக்கர காலம் என்பது ஒரு கிரகம் நேர்கதியில் முன்னோக்கி செல்லும். வக்கர காலத்தில் பின்னோக்கி செல்வது அதாவது இயல்புக்கு மாறான பலன் வக்கர காலம் என்று சொல்லுவாங்க. சனி பகவானுடைய ரகசியங்களை இந்த பதிவில் காணலாம். மனிதன் நீண்டகால வாழ்வுக்கு மரணத்திற்கு சனி பகவான் காரகன். வறுமை, கலகம், பிணி, பீடை, நோய், அவமரியாதைக்கு சனி பகவானை காரகம் வைக்கிறார். சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஆன்மீக கிரகம், சந்நியாச கிரகம், முறையற்ற காம எண்ணங்களை உண்டாக்கக்கூடிய கிரகம், முறையற்ற காம உணர்வுகளை தூண்டக்கூடிய கிரகம், மனிதனுக்கு கடவுள் பக்தியை உண்டாக்கக்கூடிய கிரகம். ஒருவர் சுய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த பாவகத்தில் நிற்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்து ஜாதகன் கோயிலுக்கு போனால் சனி பகவான் எந்த பாவகத்தில் நிற்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்து அந்த ஜாதகன் கடவுளை பார்த்து வேண்டிக் கொள்வார். உதாரணத்துக்கு ஜென்ம லக்கணத்தில் சனி பகவான் நின்றால் ஜாதகன் தன்னை பற்றி கோயிலுக்கு போனால் வேண்டிக் கொள்வார். திருமணம் நடக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு தன்னை பற்றி வேண்டிக் கொள்வார். அதே மாதிரி 2வது வீட்டில் சனி பகவான் நின்றால் குடும்பத்தை பற்றி, பணம் பொருளாதார நிலையை பற்றி ஜாதகன் கடவுளிடம் வேண்டிக் கொள்வார். அதே மாதிரி 4வது வீட்டில் சனி பகவான் நின்றால் வீடு நிலம் சொத்து சார்ந்து கடன் பிரச்சனைக்காக அல்லது கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கங்கள் தீரணும் அப்படின்னு சாமியிடம் வேண்டிக் கொள்வார். அதே 8வது வீட்டில் நின்றால் ஜாதகன் உடல் ஆரோக்கியம் சார்ந்து சாமியிடம் கடவுளிடம் வேண்டிக் கொள்வார். இது மாதிரி தான் ஒவ்வொரு பாவகத்திற்கும் சனி பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்து நீங்கள் சாமியிடம் வேண்டிக்குவீங்க. சனி பகவான் மண்ணுக்குள் புதைந்து கிடக்கக்கூடிய பொருட்கள், மண்ணுக்குள் விளையக்கூடிய கிழங்கு வகைகளை குறிக்கக்கூடியவர். சனி பகவான் விஷம், விஷ ஜந்துக்கள், அதாவது கடியெறும்பு, பூரான், தேல், பாம்பு. சுய ஜாதகத்தில் சனி பகவான் 4ஆம் வீட்டோடு 4ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டால் அவங்க இருக்கக்கூடிய வீடு நிலம் சொத்துக்கள் வழியில் பார்த்தீங்கன்னா நிறையா விஷ ஜந்துக்கள் இருக்கும். கடியெறும்பு, தேல், பூரான், பாம்பு. இப்போ 4ஆம் வீட்டோடு சனி பகவான் சம்மந்தப்பட்டால் அவங்களுக்கு விஷம் குடித்து இறப்பவர்கள், விஷ ஜந்துக்களால் கடிபட்டு இறப்பவர்கள் அந்த குடும்பத்தில் உண்டு. சனி பகவான் ஆண் குழந்தை. கோச்சாரத்தில் சனி பகவான் வக்கரம் பெறும்போது பார்த்தீங்கன்னா தம்பதியர்களுக்கு ஆண் குழந்தை அதிகமாக பிறக்கும். சனி பகவான் கோச்சாரத்தில் வக்கரம் பெற்றால் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும். அதே சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகனுடைய குடும்பத்தில் அந்த ஜாதகனுக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தை 2 பேர் இருந்தாலும் 3 பேர் இருந்தாலும் ஆண் குழந்தைகளுடைய வாழ்க்கை ஒரு சிக்கல் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். நல்ல வேலை கிடைக்காது, திருமணம் அமையாது. சுய ஜாதகத்தில் சனி வக்கரம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகனுக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுடைய வாழ்க்கை சிக்கலுக்குரியதாக இருக்கும். சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தால் ஜாதகன் நீதி நெறி தவறாமல் பொய் பித்தலாட்டம் கெட்ட எண்ணங்கள் காம எண்ணங்கள் இல்லாமல் ஆன்மீக வழியில் பொது மக்களுக்காக
சேவை மனப்பான்மையுடன் அந்த ஜாதகன் இருப்பார். மகரம் கும்பராசிக்கு சனி பகவான் அதிபதியானவர். பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு சனி பகவான் அதிபதி. சுய ஜாதகத்தில் புனர்பூசம், சுவாதி, அவுட்ட நட்சத்திரத்தில் சனி பகவான் நின்றார் என்றால் அந்த ஜாதகனுடைய வாழ்க்கையில் வேலை சார்ந்த பிரச்சனை, தொழில் சார்ந்த, உத்தியோகம் சார்ந்த பிரச்சனை அந்த ஜாதகனுக்கு வந்துவிடும். ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவானுடைய வக்கர பெயர்ச்சியின் மூலம் ஏற்படும் பலன்கள் விரிவாக தெளிவாக காணலாம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். சிம்ம ராசிக்கு 6ஆம் இடமான சத்துருஸ்தானத்திற்கும் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சனி. தற்போது பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் 3ஆம் பாதத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். நாம்ச கட்டத்தில் துலாம் ராசியிலிருந்து கன்னி சிம்மராசி வரை சனி பகவான் வக்கரகதியில் அடுத்த 139 நாட்கள் நாம்ச கட்டத்தில் 3 ராசிகளை கடப்பார். சிம்ம ராசி அன்பர்களுக்கு 7ஆம் அதிபதி 8வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா குறிப்பாக நண்பர்கள் மூலம், வாழ்க்கை துணை மூலம் ஒரு பிரச்சனை, வில்லங்கம், சிக்கல்களை நீங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். 6ஆம் அதிபதி 8வது வீட்டிலே செல்லும் போது சிலருக்கு இப்போதான் வேலை உத்தியோகம் சார்ந்து பிரச்சனை தீர்ந்துச்சு, உங்களுக்கு கடன் தீர்ந்துச்சு, உங்களுக்கு நோய் தீர்ந்துச்சு அப்படின்னு சிலருக்கு பிரச்சனைகள் தீர்ந்திருக்கும். சிம்ம ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கர காலத்திற்கு முன்னாடி உங்களுக்கு ஒரே தொந்தரவாக இருந்துச்சு, நிம்மதி இல்லை, கணவன் மனைவிக்குள் பிரச்சனையாக இருக்குது, ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது ஒற்றுமை, நிம்மதி கிடைக்கும். அதே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்களுக்கு கடந்த காலம் நல்லதாக இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இப்போ சனி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தொடரும். அதாவது முதல்ல உங்களுக்கு கலத்தரம் சார்ந்து தான், வாழ்க்கை துணை சார்ந்து தான் இந்த காலகட்டத்தில் பிரச்சனை என்பது வரும். சிம்ம ராசிக்கு 7ஆம் அதிபதி வக்கரகதியில் வரும்போது இப்போ பக்கமாக திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையிடம் அனுசரிப்பு வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ பார்த்துக்கிட்டு, பொறாமப்பட்டுக்கிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா டைவர்ஸ் வரைக்கும் கூட இந்த காலகட்டத்தில் உங்களை கொண்டு செல்லும். அதனால் சிம்மராசி என்பவர்கள் பக்கமாக திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரிப்பு வேண்டும். சிம்மராசிக்கு 8வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியினுடைய பாதிப்புகள் வரும். தம்பதியர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஒரு 139 நாட்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். திருமணமான தம்பதியர்களுக்கு குழந்தை பேறு இந்த காலகட்டத்தில் உண்டு. சனி பகவானுடைய வக்கர காலத்தில் சிம்மராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா சினிமா, நடிப்பு துறையில் இருப்பவர்கள், பாடல், கவிதை, நடிப்பு, மியூசிக்கு, கதை, எழுத்து அல்லது ப்ரொடக்ஷர் பண்ணக்கூடிய சினிமா துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர காலம் மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். சிம்மராசிக்கு பூரிய சொத்து சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, வழக்கு, வில்லங்கங்கள் கடந்த காலங்களில் இருந்துச்சுன்னா, அதிகமாக கடன் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் குறையும். அல்லது கடந்த காலம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பூரிய சொத்துக்கள் சார்ந்து புதிதாக கடன் வாங்கக்கூடிய நிலை, புதிதாக பக்கத்து வீடு, பக்கத்து நிலத்துக்காரிடம் இந்த வாக்கியா வரப்பு, தடத்து பிரச்சனை இந்த மாதிரி புதிதாக சண்டை கட்டிக்கிட்டு காவல் நிலையம், கோர்ட்டு கேஸ்ன்னு போய் புதிதாக வழக்கு தொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் எதிர்வரக்கூடிய ஒரு 139 நாட்கள் இந்த சனி வக்கர காலத்தில் உங்களுக்கு ஏற்படும். சிம்மராசிக்கு 8வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பயணங்கள், போக்குவரத்தின் மூலம் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். அதாவது வெளியில் போய்ட்டுறீங்க, வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வக்கர சனி பகவானுடைய 3ஆம் பார்வை
சிம்ம ராசிக்கு தொழில்ஸ்தானமான 10வது வீட்டின் மேல் விழுகிறது. தொழில் சார்ந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, தொழில் சார்ந்து முன்னேற்றம் இல்லை, தொழிலில் வந்து நட்டம் ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர காலத்தில் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். தொழிலுக்கு வேலையாட்கள் பற்றாக்குறை இல்லாமல் இந்த காலகட்டத்தில் தொழில் வந்து நிற்காம வேகமாக இயங்கும். வக்கர சனி பகவான் 3ஆம் பார்வையால் சிம்மராசிக்கு 10வது வீட்டை பார்வை செய்யும்போது உங்களுக்கு வந்து தொழில் சார்ந்து இருந்து வந்த பயம் நீங்கும். சிம்மராசிக்கு மாமியார் மூலம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா மாமியார் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவுவாங்க. சிலருக்கு வந்து மாமியார் மனைவி வழியில் சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. சிம்மராசிக்கு 8வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது சனி பகவானுடைய பார்வை சிம்மராசிக்கு 2வது வீட்டின் மேல் விழுகிறது. குறிப்பாக வந்து 2வது வீட்டை வக்கர கிரகம் பார்வை செய்யும்போது குறிப்பாக எதிர்வரக்கூடிய ஒரு 139 நாட்கள் சிம்மராசி என்பதற்கு பணச்செலவுகள் கொஞ்சம் வந்து கூடுதலாக இருக்கும். 2வது வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது வாடகை வீட்டில் இருப்பவர்கள் அல்லது குத்தகைக்கு நிலம் ஓட்டக்கூடியவர்கள் வேற இடம் போய் நல்லடமா வாடகை வீட்டில் குடியேறலாம். குத்தகைக்கு நிலம் ஓட்டக்கூடியவர்கள் வேற இடம் போய் நல்ல நிலமா பாசன வசதியுடன் குத்தகைக்கு நிலம் ஓட்டலாம். வக்கர கிரகம் 2வது வீட்டை பார்வை செய்யும்போது குடும்பத்தில் குடும்ப நபர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க. குடும்பத்திலே வந்து ஒற்றுமை இல்லாத தன்மை சிம்மராசி என்பதற்கு ஏற்படும். சிம்மராசிக்கு 5வது வீட்டை சனி பகவான் 10ஆம் பார்வையால் பார்வை செய்கிறார். குழந்தைகளிடம் இருந்து வந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் சிம்மராசி என்பதற்கு இந்த காலகட்டம் நீங்கும். அல்லது குழந்தைகள் படிப்பு சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து, திருமணம் சார்ந்து அவங்களுக்கு எதிர்கால முன்னேற்ற தேவைகளை சிம்மராசி என்பவர்கள் இந்த காலகட்டம் செய்து கொடுப்பீங்க. சனி பகவானுடைய வக்கர 10ஆம் பார்வை சிம்மராசிக்கு 5வது வீட்டின் மேல் விழும்போது இப்போ வந்து கடந்த காலங்களில் பூரிய சொத்துக்களில் பிரச்சனை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டம் பிரச்சனை வரும். அதாவது பூரிய சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து கடன் பெறக்கூடிய நிலை, உங்கள் பிள்ளைங்க விஷயத்தில் பிள்ளைங்க காரியத்தில் நீங்கள் எதுவும் முயற்சி எடுக்காத நிலை கூட சனி பகவானுடைய வக்கர காலத்தில் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். கடந்த காலம் உங்களுக்கு நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சில பிரச்சனை தரலாம். கடந்த காலம் பிரச்சனைகளே இருந்துச்சு, கடந்த காலம் பிள்ளைகளிடமும் சரி பூரிய சொத்துகளிடமும் சரி ஒரு நல்ல நிலை இல்லை அப்படின்னா இந்த காலகட்டம் அந்த பிரச்சனை எல்லாம் தீரும். சிம்ம ராசி என்பவர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர காலம் அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பிலிருந்து நீங்கள் வந்து விடுபடுறீங்க. அப்போ வந்து உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் நிவர்த்தியாகும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தின் மீது இப்போ வந்து அளப்பரிய உங்களுக்கு வந்து ஆசை உண்டாகும். அதனால் வந்து பணத்தை கொண்டு போய் பெரிய அளவு 1 போட்டால் 2, 2 போட்டால் 4ன்னு பெரிய அளவு மற்றவர்களிடம் கொடுத்து ஏமாறக்கூடிய சூழ்நிலை உண்டு. சனி பகவானுடைய வக்கர காலத்தில் மனைவி வழியில், வாழ்க்கை துணை வழியில், பணம் வழியில் சிம்மராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா பேராசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து பெரிய நஷ்டமும் உண்டு. நவ கிரகங்களை அறிவோம் இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.